பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த வருஷத்தினுடைய 2 மாதங்களை நாம் முடித்திருக்கிறோம். இந்த 2026 வருஷத்திலே நாம் 3ஆம் மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் நம்ம இனிமேலும் நடத்துவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் நாம் முடித்து புதிய மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்றதான ஒரு சிந்தை நம் எல்லோருக்குமே இருக்கும். இன்றைக்கு அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற விதத்திலே, தாம் செய்ய போகிற கிரியையை நமக்கென்று அவர் வெளிப்படுத்துகிற விதத்திலே இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேச போகிறார். நம்ம அதை வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிப்பார். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் என்றதான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் மாதத்திலே, மார்ச் மாதத்திலே, இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இந்த மாதத்திலே நான் உனக்காக வழக்காட போகிறேன். நான் உனக்காக வழக்காடி உன் நியாயத்தை நான் விசாரிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி என்ற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக வழக்காட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்காட வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்காக வழக்காடுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நமக்காக நாம் யுத்தம் செய்வதை நாம் நிறுத்தி கொள்ளுவோம் என்று சொன்னால்தான் கர்த்தர் நமக்காக வழக்காட முடியும். மோசே ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்க சும்மா இருக்கணும். ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடி உன் நியாயத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உனக்காக வழக்காடுவதை விட்டுவிடு, நீ உனக்காக நீ யுத்தம் பண்ணுவதை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக நாம் யுத்தம் பண்ணும் பொழுது சில நேரத்திலே நம்முடைய சத்துருக்கள் நம்மை காட்டிலும் பெரியவர்களாக இருக்கலாம், பலத்தவர்களாக இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பணபலம், மற்றது அரசியல் பலம், இப்படி ஆள்பலம் படைத்தவர்களாக நம்முடைய சத்துருக்கள் இருக்கலாம். அவர்களோட மோதி சில நேரத்தில் நம்முடைய பலத்தில் அவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக வழக்காடுவதற்கு நாம் அனுமதிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நமக்காக வழக்காடும் போது, அன்பான பிள்ளைகளே, யூகிக்க முடியாத விதத்தில் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு முன்பதாக தரை மட்டும் தாழ்த்தப்படுவார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் யோசிப்போம், எனக்காக நானே வழக்காடி கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய ஆண்டவரை எனக்காக வழக்காடட்டும் என்று சொல்லி அவரை நான் என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறேனா என்பதை நாம் யோசிச்சு பாருங்க. தாவீது அதைத்தான் செய்தார். கோலியாத்தை பார்த்து சொன்னார், இந்த யுத்தத்தை நான் செய்ய போவதில்லை கோலியாத்தை, உன்னோடு கூட நீ என்னை காட்டிலும் எல்லா விஷயத்திலேயும் பெரியவன் என்பது எனக்கு தெரியும். வயதிலேயும் நீ மூத்தவன், அனுபவத்திலேயும் நீ மூத்தவன், சிறு வயதிலிருந்து நீ யுத்த வீரன், உன்னிடத்துல யாரிடத்திலும் இல்லாத ஒரு பாரம் கூடினதான எடை கூடிய ஒரு பெரிய ஒரு பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, எல்லா யுத்த அணிகலன்கள் இருக்கிறது. ஆனால் என்னிடத்துல கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார். உனக்காக போர் செய்ய வாள் இருக்கிறது, உனக்காக போர் செய்ய உன் பலம் இருக்கிறது, உனக்காக போர் செய்வதற்கு உன் யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், உனக்காக உன் யுத்தத்திற்கு கை கொடுப்பதற்கு உன் யுத்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது, கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர்தான் எனக்காக யுத்தம் செய்ய போகிறார். அவர்தான் எனக்காக உன்னோடு கூட யுத்தத்தை வழக்கை ஆடப்போகிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். யுத்தம் வேறு வழக்கு வேறு என்று சொல்லி நாம் நினைக்கலாம். எழுத்தின்படி யுத்தம் வேறு வழக்கு வேறு என்று சொல்லி எழுத்தின்படி இருந்தாலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கும் பொழுது வழக்கு தான் யுத்தம், யுத்தம் தான் வழக்கு.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கென்று அவர் வழக்காட போகிறார். உங்கள் நியாயத்தை ஆண்டவர் விசாரிக்க போகிறார். உங்கள் நியாயம் மனுஷர்களுடைய அந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால, மனுஷர்களுடைய செல்வாக்கினாலே உங்கள் நியாயம் எடுபடாமல் போயிருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்ல தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் இந்த 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 1ஆம் தேதி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, மனுஷர்கள் முகதாட்சிணியத்தோடு தீர்ப்பு செய்வார்கள், ஆனால் நான் நீதியுள்ள நியாயாதிபதி. நான் இந்த மாதத்தில் உனக்காய் வழக்காட போகிறேன். எதை குறித்து நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய்? என்னுடைய நியாயம் எடுபடவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்காக சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வழக்காடும்படியாய் எழுந்து நிற்க போகிறார். உன் நியாயத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் விசாரிக்க போகிறார். உன் சத்துருக்கள் உங்களை பார்த்து நடுங்க போகிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்காக வழக்காட போகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோபு லாபான் கையில் இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் லாபான் யாக்கோபை வஞ்சித்து கொண்டே இருந்தார். லாபான் வஞ்சித்து கொண்டே இருந்தார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன். கர்த்தர் யாக்கோபுக்காக வழக்காட ஆரம்பித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாதவனாய் லாபான் அப்படியே என்னென்னவோ செய்ய நினைத்தான். ஆனால் கடைசியிலே ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் யாக்கோபை அற்புத விதமாக தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழக்காடின கர்த்தர், தாவீதுக்காக வழக்காடின கர்த்தர், அவர் நியாயத்தை விசாரித்த கர்த்தர், யாக்கோபுக்காக வழக்காடி நியாயத்தை விசாரித்த கர்த்தர், இன்றைக்கு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக அவர் வழக்காடி உங்கள் நியாயத்தை விசாரிக்க போகிறார். இதுவரைக்கும் முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டிருக்கிறதான உங்களுடைய வழக்குகள், உங்களுடைய சொத்தை குறித்து, உங்களுடைய நிலத்தை குறித்ததான, உங்களுடைய வியாபாரத்தை குறித்ததான வழக்குகளை கர்த்தர் நிச்சயமாக இனி வருகிற நாட்களிலே அவர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காக இதுவரைக்கும் நான் வழக்காடிட்டேன், இனி என்னுடைய பலன் போதாது, நீர் எனக்காக வழக்காடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன்னோடு நான் உனக்காக வழக்காடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காய் வழக்காடும்படிக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, மனுஷரிடத்தில் எங்கள் நியாயம் எடுபடாமல் போயிருக்கலாம், ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதியாக உம்மிடத்தில் எங்கள் நியாயத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் விசாரிக்கிற தேவன். கர்த்தா, நீர் எங்களுக்காக நியாயம் செய்கிற தேவன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்திலே ஆண்டவர் எதை குறித்தெல்லாம் உம்மிடத்தில் ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அந்த எல்லா வழக்குகளையும் இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.